A bus is carrying 67 passengers with some people having rupees 6 tickets. அதாவது பஸ்ஸில் வந்து 67 பேசஞ்சர்ஸ் போகிறாங்க, 67 பேர் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. சம் பீப்புள் ஹேவிங் 6 rupees டிக்கெட்னா சில பேர் வந்து 6 rupees டிக்கெட் எடுக்கிறாங்க, 6 ரூபாய் டிக்கெட் எடுக்கிறாங்க. மொத்தம் 67 பேர் இருக்காங்க. அதில் கொஞ்சம் பேர் 6 ரூபாய் டிக்கெட் எடுக்கிறாங்க. அண்ட் த ரிமைனிங் ஹேவிங் 12 rupees டிக்கெட்ஸ். இப்போ மீதி பேர் வந்து 12 rupees டிக்கெட்ஸ் வச்சுருக்காங்க. If the total money received from these passengers is 582, இங்கே வந்து அங்கே பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்குது. இங்கே என்ன வரும்னா 582 இங்கே அங்கே பிரிண்ட் பண்ணலை, ஆனால் ஆன்சர்ஸில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ நம்ம அதை 582 எடுத்துக்கிறோம். வித் அப்புறம் 582 ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் பேசஞ்சர்ஸ் வித் 6 rupees டிக்கெட்ஸ். இதுதான் கொஷின். சரிங்களா? அவங்க வந்து கொஞ்சம் விட்டு போயிருக்கு கொஷினு. ஸோ இப்போ கொஷின் என்னென்னா, பஸ்ஸில் வந்து 67 பேர் ட்ராவல் பண்ணுறாங்க. சில பேர் 6 ரூபாய் டிக்கெட் எடுக்கிறாங்க, சில பேர் 12 ரூபாய் டிக்கெட் எடுக்கிறாங்க. மொத்தமாக அந்த 67 பேரும் சேர்த்து கொடுத்த அமௌண்ட் வந்து 582ன்னு சொல்லியிருக்காங்க. 582 ரூபா அந்த பஸ்ஸில் வந்து கலெக்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் பேசஞ்சர்ஸ் வித் 6 rupees டிக்கெட்ஸ். சரி, இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எப்படி போடுறது? அதாவது 67 பேர் இருக்காங்க, 6 rupees டிக்கெட்ஸ் வாங்குறாங்க, 12 rupees டிக்கெட்ஸ் வாங்குறாங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, 6 rupees டிக்கெட்ஸ் எவ்வளோ பேர் வாங்கியிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சரி, இப்போது மொத்தம் 67 பேர், டோட்டல் வந்து 67 பேர் இருக்காங்க இல்லையா? டோட்டல் வந்து 77 rupees. டோட்டல் அமௌண்ட் வந்து 582 rupees. மொத்தம் வந்து 67 பேசஞ்சர்ஸ் இருக்காங்க, அமௌண்ட் வந்து 582. சரி, இப்போ இந்த சம்மை எப்படி போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். இந்த சம்மு கொஞ்சம் கான்செப்ட் ஓரியன்டாக தான் போய் ஆகணும். நம்ம இங்கே வந்து XY எடுத்து தான் போட்டாகணும், வேறு வழி கிடையாது இந்த சம் பொறுத்த வரைக்கும். சரிங்களா? இப்போது 6 ரூபாய் டிக்கெட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? இல்லை நீங்கள் 12 ரூபாய் டிக்கெட்டை கூட எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், நம்ம இஷ்டம். இப்போ நான் இதை கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, இதை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். சரி, இப்போ அந்த பஸ்ஸில் 67 பேர் இருக்காங்க, 6 ரூபாய் டிக்கெட்டு எக்ஸ் மெம்பர்ஸ் எடுக்கிறாங்க. எவ்வளோன்னு தெரியாது. சரிங்களா? 6 ரூபாய் டிக்கெட் எக்ஸ் மெம்பர்ஸ் எடுக்கிறாங்க. அப்போ 12 ரூபாய் டிக்கெட் எவ்வளோ பேர் எடுப்பாங்கன்னு இதுலேருந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பஸ்ஸில் 5 பேர் இருக்காங்கன்னு வைங்களேன், 6 ரூபாய் டிக்கெட்டு 2 பேர் எடுக்கிறாங்க. அப்போ 5 ரூபாய் 12 ரூபாய் டிக்கெட் எத்தனை பேர் எடுப்பாங்க? எப்படி கண்டுபிடிப்போம்? டோட்டல்லேருந்து இதை மைனஸ் பண்ணுவோம் இல்லையா, அதாவது 3 பேர் எடுப்பாங்க. கரெக்டுங்களா? அதே கான்செப்ட் தான் இங்கே. 6 ரூபாய் டிக்கெட்டை எக்ஸ்ன்னு நான் எடுத்துக்கிறேன். அப்போ 12 ரூபாய் டிக்கெட்டு டோட்டல்லேருந்து இதை மைனஸ் பண்ணால் இது கிடைக்குதா? அப்போ டோட்டல்லேருந்து மைனஸ் எக்ஸ். புரியுதுங்களா? இப்போ 6 ரூபாய் டிக்கெட் வந்து எக்ஸ் மெம்பர்ஸ் எடுக்கிறாங்க. அப்போ 12 ரூபாய் டிக்கெட் வந்து 67 மைனஸ் எக்ஸ். அதாவது டோட்டல்லேருந்து 6 ரூபாய் டிக்கெட் எடுத்தவங்கள மைனஸ் பண்ணிட்டா எவ்வளோ பேர் 12 ரூபாய் டிக்கெட் எடுத்திருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியும். புரியுதுங்களா? இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, 6 ரூபாய் டிக்கெட் எடுத்தவங்க எத்தனை பேர் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இந்த 582வால் என்ன யூஸ்? இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் சேர்த்து தான் 582 rupees. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 6 ரூபாய் டிக்கெட்டு 2 பேர் எடுத்திருக்காங்கன்னு சொன்னேன், 12 ரூபாய் டிக்கெட்டு 3 பேர் எடுத்திருக்காங்கன்னு சொன்னேன். இப்போ எவ்வளோ அமௌண்ட் கலெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா எப்படி கண்டுபிடிப்போம்? ஞாபகம் இருக்கா? டினாமினேஷன் நம்ம போடுவோம். 2 members into 6 ரூபாய் டிக்கெட், 3 members into 12 rupees டிக்கெட். ரெண்டுத்தையும் ஆட் பண்ண நம்மளுக்கு கிடச்சிருமா? 2 into 6 + 3 into 12. ஸோ இதுதான் அந்த அவங்க பஸ்ஸில் கலெக்ட் ஆன அமௌண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை எடுத்துக்கிறேன். இப்போ இதுவே அமௌண்ட் கொடுத்துட்டாங்க இங்கே. அப்போ இந்த அமௌண்ட்டோட நம்ம இதை வந்து ஈக்குவேட் பண்ணலாமா? இப்போ எப்படி பண்ண போகிறோன்னு பாருங்கள். 6 rupees டிக்கெட் into x + 12 rupees tickets into 67 minus x is equal to அந்த அமௌண்ட். மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். இப்போது இந்த அமௌண்ட்டு கூட இதை கம்பேர் பண்ண போகிறோம், ஈக்குவேட் பண்ண போகிறோம். அப்போ என்ன பண்ண போகிறோன்னா 6 into x. ஏன் 6 into x? 6 ரூபாய் டிக்கெட் எக்ஸ் மெம்பர்ஸ் எடுத்திருக்காங்க. அப்போ அமௌண்ட் வேணும்னா அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை தானே பண்ணணும். இப்போ 10 ரூபா நோட்டு என்கிட்ட 20 இருக்குன்னா 10 into 20 மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான். ஓகே, 10 into 20 200 வரும் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ இப்போ இங்கே 12 ரூபா டிக்கெட்டும் இதில் அடங்கியிருக்கு 582ல், அதனால் அதையும் மல்டிப்ளை பண்ணிட்டோம். சரி, இப்போ ஒரு ஈக்குவேஷன் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கா? இதை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். சால்வ் பண்ணி எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டா சம் முடிஞ்சிருச்சு. எப்படி சால்வ் பண்ண போகிறோன்னு பாருங்கள். 6 into x என்னது? 6 into x வந்து 6x ப்ளஸ் இங்கே என்ன ப்ராப்ளம்னா 12ஐயும் 67ஐயும் மல்டிப்ளை பண்ணணும், 12ஐயும் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணணும், ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு 12ஐயும் 67ஐயும் மல்டிப்ளை பண்ண போகிறோம்.
7 2s are 14, 4 balance 1, 7 1s are 7, 7 plus 1 8. இப்போ 6 ஓட மல்டிப்ளை பண்ண போகிறோம். 6 2s are 12, 2 balance 1, 6 1s are 6, 6 plus 1 7. So 4, 8 plus 2 10, 0 balance 1 8. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 804ன்னு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு 12 into x பார்த்தீங்கன்னா 12x. ஸோ இந்த மைனஸ் நம்ம அப்படியே போட்டுக்கிறோம். ஈக்குவல் டு 582. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒன்று ஒன்றா அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறோம். எக்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். 6x minus 12x, 6 minus 12. ஸோ சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் மைனஸ் பண்ண முடியுமா? பண்ண முடியும் சரிங்களா? அதாவது எப்படி பண்ணணும்னு பாருங்கள். அப்படி இந்த மாதிரி சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் மைனஸ் பண்ணுறோன்னா எப்பயும் போல் மைனஸ் பண்ணிவிட்டு மைனஸ் சைனை போட்டுடணும், பெரிய நம்பரோட சைனை போட்டுடணும் சரிங்களா? நெக்ஸ்ட்டு மீதி இருக்கிறது இந்த 804 அந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். அப்போ 804 அந்த பக்கம் போகும்போது மைனஸ் 804ன்னு வரும். இங்கே 582 இங்கே தான் இருக்குது, இது அந்த பக்கம் போகுது. ஸோ மைனஸ் 6x போட மறந்துடும் பாருங்கள், இங்கே எக்ஸ் அப்படியே வரும். இப்போ இது சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் மைனஸ் பண்ண முடியாது இல்லையா? அப்போ என்ன பண்ணணும், ஆன்சரில் மைனஸ் போடணும். பெரிய நம்பரை மேலே போட்டு சின்ன நம்பரை கீழே போட்டு மைனஸ் பண்ணுங்கள் எப்பயும் போல் சரிங்களா? ஸோ 4 minus 2 வந்து 2, இங்கே வந்து 10 ஆகிடும், இங்கே வந்து 7 ஆகிடும். 10 minus 8 2, 7 minus 5 2. ஸோ 222. இப்போ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த 6 அந்த பக்கம் வந்துச்சுன்னா டிவைட் ஆகும். இப்போ இதை 6ஆல் டிவைட் பண்ண போகிறோம். 6 3s are 18, பேலன்ஸ் 4. நெக்ஸ்ட் இந்த 2 இறக்குறேன். 6 7s are 42, ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸ் பார்த்தீங்கன்னா 37. ஸோ 6 rupees டிக்கெட் எடுத்தவங்க எத்தனை பேர்? 37 மெம்பர்ஸ் எடுத்திருக்காங்க 6 rupees டிக்கெட்ஸ் சரிங்களா? ஸோ இதுக்கு ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர் சரிங்களா? ஸோ இங்கே கொஷனில் கொஞ்சம் எரர் இருக்குது, அதனால் நான் இங்கே மாடிஃபை பண்ணி எழுதியிருக்கேன் சரிங்களா? இந்த 582 விட்டுட்டாங்க, அதனால் நம்ம அதை மாடிஃபை பண்ணி எழுதிக்கலாம். ஓகே, ஸோ ரொம்ப ஈஸி சம் தான். இந்த மாதிரியே நிறைய பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதாவது நம்பர் ஆஃப் இதே மாதிரி அமௌண்ட்டு பேஸ் பண்ணி வர சம்மே, ஏஜ் கேல்குலேஷன் சம்மு, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாத்துலேயும் ஒரு ஒரு மாடல் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா? ஸோ இந்த 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 கேல்குலேஷன் இருக்கு இல்லையா, ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறது, இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். திரும்ப திரும்ப வீடியோ பாருங்கள், உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.